அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் கத்தாவே மேஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாய் நம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் எனக்கு ஜீவனும் பலனும் கத்தாவே தீர்க்காயுசும் சமாதானம் சந்தோஷத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி முழுவதும் எங்களை அற்புதமாக பாதுகாத்தீங்கப்பா. இந்த பிரபாதத்தை காண ஒரு அதிகால நேரத்தை காண எங்களுக்கு ஒரு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு பகல் இன்னைக்கு ராத்திரி முழுவதும் இந்த கிருபை எங்களோடு கூட இருப்பதாக என்னோட தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலுமாயிருந்து ஜெபிக்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவரவர்கள் ஆയിരിக்கிற இடத்தில் பாதுகாப்பும் வழிநடத்தில் இருக்கட்டும் கர்த்தாவே. ஒருவருக்கு ஒரு கேடோ கெடுதியோ துன்பமோ துயரமோ எதுவுமே வரநீர் அனுமதிக்க கூடாதப்பா. நம்மட வல்லமையுள்ள கரமாண்டவரே, நம்மட பராக்கிரமம் செய்கிற கரமாண்டவரே, நம்மட மகிமையுள்ள கரமாண்டவரே, நம்மட பலத்த கரமாண்டவரே, என் பிள்ளைகளுக்கு பலனாக சந்தோஷமாக சமாதானமாய் காணப்பட என் தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர் அங்கே ஒரு இருக்கிற இடத்தில் நம்மட முழு பாதுகாப்பு இருக்கட்டும். நீங்கள் பகல் ராத்திரி முழுவதும் என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு கேடு கெடுதிகள் வரக்கூடாது. ஒருவரும் கண்கலங்க, ஒருவரும் தவிக்க, ஒருவரும் பலவீனப்பட, எந்த விதமான ஒரு ஆபத்தோ அனர்த்தமோ துன்பமோ துயரமோ கஷ்டமோ வியாதியோ பலவீனமோ எந்த பட்டினியோ நாசமோசமோ எதுவுமே என் பிள்ளைகளத்தோட என் கர்த்தர் அனுமதிக்க கூடாதப்பா. எல்லாரையும் சட்டங்களுக்குள்ள மறைத்து கொள்ளுங்க, இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க, அக்கினியால வேலை அடைத்து நீ பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நம்முடைய கண்மணி போல மறைத்து கொள்ளுங்கப்பா. நம்முடைய கண்மலையின் வெடிப்பில் நம்முடைய கருத்தால மூடிக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். எப்பக்கத்தில் நம்முடைய முழு பாதுகாப்பும் என் மக்களுக்கு இருக்கட்டும். எல்லாரையும் நம்முடைய திருப்பாதத்தில் கொடுத்து அனுகிரகித்து ஆசீர்வதித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டோட பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஜெபத்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1255 நாளுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். உண்மையாகவே கடந்த தினங்களில் எனக்கு ஏற்பட்டதான போராட்டங்கள் உலகத்தில் யாருக்குமே அப்படி வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மரண போராட்டம் கடந்த சனிக்கிழமை, நேற்று சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அதிகாலமே, சனிக்கிழமை மிட் நைட்லாம் பார்க்கும்பொழுது நான் உயிரோடு இருக்கிறது யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு கொடூரமான நிலைமையில் மரணத்துக்குள்ளே கடந்து போகணும். ஓரோ ட்ராப் தண்ணி கறி மட்டும் நினைச்சு அப்படியே ரொம்ப கொடூரமான ஒரு நிலைமைக்குள்ளே வந்துட்டோம். ஆனாலும் உங்கள் அனைவருடையும் ஜெபத்தினால, எல்லாருடைய கண்ணீர், எல்லாருடைய மன்றாட்டு, எல்லாருடைய ஜெபம் ஏசப்பா கேட்டதுனால எனக்கு நல்ல விடுதலை ஏசப்பா கொடுத்து இன்னைக்கு காலை ஆராதனையில் விடுதலோடு கர்த்தருடைய ஆலோசனை செய்தியை கொடுக்கவும் திருவிருந்து ஆராதனை நடத்தவும் கர்த்தர் பலன் தந்தார். அதுக்கு பிற்பாடு இப்போ உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபிக்க இந்த அளவு கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் எனக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும். காரணம், இந்த ஊழியம் ஒரு சாதாரண ஊழியம் அல்ல. உலகம் முழுவதிலும் அநேக இடங்களுக்கு இந்த பிரேயர் போய்கொண்டிருக்கிறது. அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது. நம்முடைய ஊழியங்கள் நன்றாக வளர்ந்து வருகிறது. மிக பிரயோஜனமான ஊழியம், அநேகர் விரும்பக்கூடிய ஊழியம், அநேகர் ரட்சிக்கப்படுகிறது, அநேகர் மனம் திரும்புது, அநேகர் விடுவிக்கப்படுது. இது சாத்தானுக்கு பிடிக்காது. அப்படின்னா எப்படி ஆகல என்ன இல்லாமல் ஆக்குனா அவன் ஜெயிக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் தேவன் அதுக்கு விடமாட்டேன். அது ரெண்டாவது, நீங்கள் எல்லாம் ஜெபம் எனக்கு ஒரு கோட்டையாக இருக்குது. ஜெபித்த எல்லாருக்கும் கோடா கோடி நன்றி சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த தினங்களில் ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நான் கடந்த சனிக்கிழமை உங்களுக்கு கொடுத்த ஆலோசனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகின்றேன். நீ மலைகளை மிதித்து நுறுக்கி குன்றுகளை பதிருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று நம்ம சனிக்கிழமை தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு அதனுடைய கீழ் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அந்த குன்றுகளையும் மலைகளையும் நம்ம மிதித்து தவிடாக்கணும் பார்த்தீங்களா, பதிராக்கணும் பார்த்தீங்களா, அதனுடைய அர்த்தம் கீழே பாருங்களேன். அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்று அங்கே பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம், உங்களோட வாழ்க்கையில் மலை போல, பர்வதம் போல, குன்றுகள் போல எழும்பி நிற்கிற எல்லா பிரச்சனைகளையும் சனிக்கிழமை ஜெபத்தில் அது தவிடு பொடியாக போயிட்டோம், அது பதிருக்கு சமமாக போயிட்டோம். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது தேவனோட மகிமையின் காற்று அங்கே வீசுது. அவைகளே அங்கே பார்க்கவும் பாருங்களேன். அவைகளை நாம் என்ன பண்ணுறார்கள், இதோ அவைகளே தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோட வாழ்க்கை இருக்கிற வியாதி பெரிய கொடிய வியாதியாக இருக்கலாம். யாராலையும் காப்பாற்ற முடியாது, யாராலையும் சுகமாக்க முடியாது, எந்த மருத்துவராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. மரண பயந்தான் உங்களோட உள்ளத்தில் இருக்கலாம். நீங்கள் மரித்து போய் விடுவதில் ஒரு ஃபீலிங் உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம்.
மற்றும் அதே போல உங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பெரிய கடபாத்தியதைகள், கொடூரமான கடன், மலை போன்ற பிரச்சனை, அது உங்களால் தப்பிக்க முடியல, எந்த விதத்திலும் வெளியே வர முடியல. இப்படி பல கேஸுகள், ப்ராப்பர்ட்டிக்குள்ள கேஸுகள், அல்ல வேலை சம்பந்தமான கேஸுகள் பயங்கரமாக இருக்கலாம். எதிர்பார்த்து ரொம்ப பலமாக இருக்கும், உங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் இருக்காது, பலன் இருக்காது. இப்படி பல கோணத்தில் நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு, நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் பல சோதனைகள், பல வேதனைகள் வந்து உங்களை வாட்டி வதக்கும் பொழுது, அந்த விஷயத்தை தான் நம்ம சனிக்கிழமை பார்த்தோம். அவைகளை நீ மெதிப்பாய், மிதிக்கும் போது அது தூளாய் போகுது, அவைகள் எல்லாம் பதிராய் போகுது. அந்த தூளாய் பதிராய் மாறுனதுமே அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், பார்த்தீங்களா, உங்களோட பிரச்சனை தூளானது, பதிரானது, அது தூசிக்கு சமமாயிட்டோம். ஆனால் அது மேல் கர்த்தர் நம்முடைய காற்றை அடிக்க வைக்கிற பாருங்களேன். அவன் சொல்றான், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். பாருங்களேன், அங்க தூற்றுகிறது, அப்புறம் காற்றடிக்குது, அடுத்து சுழல் காற்று வருது. காரணம், உங்களுடைய தேசத்திலே அது இராதபடி, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேடி நீங்கள் காணாதபடி, நீங்க எப்படியெல்லாம் என்னென்ன மெடிக்கல் செக்அப் பண்ணி பார்த்தாலும் அந்த பொருள் அங்க இல்லை, அந்த வியாதி அங்க இல்லை. உங்களுடைய முன்னாடி மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு இப்போத்த ரிப்போர்ட் எல்லாமே நில்லு. நீங்க விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும். நான் பாருங்க, இத்தனை வருஷம் எனக்கு அந்த வியாதிகள் எல்லாம் மரண போராட்டங்கள் தான். எந்த மருந்தோ எந்த வைத்தியமே இல்லாம நான் சுகம் பெற்றவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்க காரணம், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சனிக்கிழமை பேசின வார்த்தை எனக்காக நான் எடுத்துட்டோம். இன்னைக்கு பாருங்க, நான் சனிக்கிழமை பேச முடியல, மரணத்தோடு நான் போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன். காரணம், அவைகளை சவிட்டி மெதித்து தவிடாக்கி அதை பதிராக்கி, இன்னைக்கு பாருங்க, அது காற்று, அது தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். இப்போ என் தேசத்துல, என் சரீரத்துல, என் எல்லையில, என் குடும்பத்துல எங்குமே அது இல்லை, எந்த ரிப்போர்ட்லும் அது இல்லை. எல்லாமே கம்ப்ளீட் நில், எல்லாமே நமக்கு விடுதல். நீங்க நம்புங்க, உங்களோட வாழ்க்கையில் மலை போன்ற பிரச்சனை தான், பெரிய பெரிய பர்வதம் போன்ற பிரச்சனை தான், அதெல்லாம் சமமாய் நீங்க நம்பணும். கர்த்தருக்கு அற்புதம் செய்து நீங்க நம்பணும், அதை நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசித்தா தான் விடுதலை கிடைக்கும். அப்படியானால் அடுத்தவங்க என்ன சொல்ற பாருங்களேன், நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, எதனால? கொடிய வேதனை, கொடிய பாவம், கொடிய சாபம், கொடிய மரண பயம், கொடிய வியாதி, கொடிய பிரச்சனை இருந்த பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பாய். சாட்சி கொடுத்துட்டே இருப்பேன். என் கர்த்தனுக்கு பெரிய காரியத்தை செய்தார், என் குடும்பத்துக்கு பெரிய காரியத்தை செய்தார், என் பிள்ளைகளுக்கு பெரிய காரியத்தை செய்தான்னு சொல்லி நீங்கள் கர்த்தரை மேன்மை பாராட்டி கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஊழியத்தின் பாதையில இருக்கிற உங்களுக்கு அநேக பிரச்சனைகள், காரணம் நான் ஊழியத்தில் இருக்கிறேன், எண்ணிக்கை கடங்காத பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம். இந்த பிரச்சனையை நீங்க பார்க்கவே கூடாது. அது மலை போல இருக்கலாம், பனி, அது பயங்கரமாயிடும், அது பனி போல கரைஞ்சு போயிடும், அது தூளா போயிடும், அது பதிரா போயிடும். அதை காற்று அடிப்பாங்க, கர்த்தர் அதை தூற்றுவா பாருங்களேன். அப்போது காற்று அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை அவைகளை பறக்கடிக்கும். உன்னோட ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை ஆய்கொள்ளட்டுமே, யாராலே பரிகரிக்க முடியாத விஷயம் ஆய்கொள்ளட்டுமே, கர்த்தர் பரிகாரத்தை கொடுக்கிறார். கொடுத்த பிற்பாடு நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பாய். ஒரு களி கூறுகிற ஒரு அனுபவம். அழுது கொண்டிருந்த உங்களுக்கு, புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு, பயந்து நடுங்கியிருந்த உங்களுக்கு களி கூறுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க உங்க வியாதிக்கு மரியாதை செலுத்தாதுங்க. அந்த வியாதியுடைய அதனுடைய பெருக்கத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதுங்க. டாக்டர் இவ்வளோ சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இவ்வளோ பிபி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஹார்ட் ஃபெயில்னு சொல்லிட்டாங்க, கிட்னி ஃபெயில், அதெல்லாம் டாக்டரே சொல்லுவாங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க ரிப்போர்ட் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள ஒரு தெய்வத்தை தான் நீ ஆராதிக்கிறது என்பதை மறந்து போக கூடாது. என் தெய்வத்தின் அசாத்தியമായ காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. மனுஷனால் கூடாதது என் தெய்வத்தால கூடும். நீங்க அதை நம்புறீங்களா? நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? உங்களால் ஏற்றெடுக்க முடியுமா? நிச்சயம் அற்புதம் கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதத்தை செய்வார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எம்ஏஜி கேபிஎம் போட்டு இன்னைக்கு சண்டே நான் சர்ச்சிலே பேசினதை பாருங்க. உயிர் இல்லாம ஒரு பலவீன பாண்டமா என்னை கையை பிடித்து ஒன்று ஏற்றி இருக்கிறோம். மேடையில ஏறின பிற்பாடு கர்த்தரோட வல்லமை இறங்கி, கர்த்தரோட பலன் இறங்கி எவ்வளவு நேரம் பேசினாங்க பாருங்க. அவ்வளவு ஜனங்களுக்கு கம்யூனியன் கொடுக்குறேன், அவ்வளவு பேருக்கு நான் மெசேஜ் கொடுக்குறேன். எவ்வளவு வல்லமையாய் கர்த்தர் என்னை அது முடிச்சு வந்த பிற்பாடு ஒரு மினிட் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கல. ஒரே செகண்ட் நான் இன்னும் ஓய்வு எடுக்கல, ரெஸ்ட் எடுக்கல. தொடர்ந்து அவருடைய ஊழியம் நடந்து கொண்டுதான் இருக்குது. அப்படியான கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நேற்று நான் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் சந்தோஷத்தோடு இருக்கிறேன். நம்முடைய கர்த்தர் பெரியவர், நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அந்த தெய்வத்தை நீங்க பூர்ணமா விசுவாசிக்கணும், பூர்ணமா நம்பணும். நீங்க பூர்ணமாகவே அதை நம்புறது உண்டானால் உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை இயேசப்பா உங்களுக்கு தந்துட்டாங்க. இனி நீங்க கவலைப்படவே கூடாது. நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவங்க சாட்சியாக சொல்லணும், மறைத்து வைக்க கூடாது. அது பயங்கரமான வேதனை. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், சின்னதோ பெருசோ எது கர்த்தர் செய்தாலும் மற்றவங்க முன்னாடி அதை கூப்பிட்டு சொல்லணும். எனக்கு இப்படி இருந்தது, ஆண்டவனுக்கு விடுதலை கொடுத்தார், இதான் களி கூறுகிறது. சந்தோஷம் வந்து துக்கத்தோடு இருந்தேன், அழுகையோடு இருந்தேன், புலம்பலோடு இருந்தேன், மரண பயத்தோடு இருந்தேன். இப்ப களி கூற சொல்றாங்க கர்த்தர். எல்லாத்துக்கும் பரிகாரம் இயேசு உங்களுக்கு தந்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த 1255 நாள் ஒரு விஷயம் கூடி நம்முடைய பாதபீடத்தில் கடந்து வரவும், நம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கவும், வேண்டுதல் செய்யவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபத்தில் என்னோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரோட பாதத்தினை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன். அவங்களோட வாழ்க்கை இருக்கிற சகல பிரச்சனைகளையும் கர்த்தாவே தூளாக்கி அந்த பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே ஆமீன் ஆமீன் அதை நொறுக்கி குன்றுகள் எல்லாம் ஆமீன் பதிருக்கு ஒப்பாக்கி கர்த்தாவே அது மேல் நீ கர்த்தாவே தூற்றி அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் என்று சொல்லி நாங்க இப்போ தியானித்து கொண்டு இருக்கிறோமே. எல்லா பிரச்சனைகளையும் நீ பறக்கடிக்க வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அது இடம் மாறி போனதுக்காக ஸ்தோத்திரம். இடம் தெரியாமல் போனதுக்காக ஸ்தோத்திரம். அது பெரிய கேன்சர் கட்டியா இருக்கலாம், இடம் மறைந்ததுக்காக உமக்கு நன்றி. பெரிய பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம், ஹார்ட்டில் பலவிதமான அடைப்புகள் இருந்திருக்கலாம், ஹார்ட்டினுடைய வாழ்வுகளில் அடைப்புகள் இருந்திருக்கலாம், அது நீங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யூட்ரஸ்ல பயங்கரமான கட்டிகள் இருந்திருக்கலாம், அது கரைந்து போனதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடிய கிட்னிகள் பலவீனமாக இருந்திருக்கலாம், செத்து போன டெட் கிட்னியா இருந்திருக்கலாம், அதே கர்த்தர் தொட்டு சுகமாக்குறதுக்காக நன்றி. அப்படி எனக்கு சொல்லதுக்கு நேரம் இல்லப்பா. எல்லா தீராத்த வியாதிகளையும் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பரிகரித்து என் பிள்ளைகளை களி கூறும்படியாகவே நீ கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அற்புதத்தை நீ செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை, இந்த ஆலோசனை 100% என் மக்கள் நம்பட்டும். ஒரு சிலர் சொல்றாங்க, கடன் சாபம் என் தலைமையிலிருந்து போறதே இல்லை, எனக்கு அது நீக்கு போக்க இல்லை, எப்படி தப்பிக்கணும் தெரியாது. வசனத்தை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. அவருக்கு அது லேசான காரியம். நீ தான் கடன் வாங்கினாய், கடன் வாங்க ஆண்டவரை கேட்டு நீ வாங்கல, ஆண்டவரை கடன் வாங்க சொல்லல, அவர் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்க வாங்கிட்டீங்க, மாட்டிட்டீங்க. ஆனாலும் கர்த்தரிடத்திலே பரிகாரம் உண்டு. அழுது புலம்பும் பொழுது நீங்கள் விசுவாசித்தால் அதற்கும் கர்த்தர் உங்களுக்கு பரிகாரத்தை கொடுப்பார். நீங்க வெட்கப்பட்டு போக, நாணித்து போக கர்த்தர் விட மாட்டோம். உங்களோட பிள்ளைகளோட விஷயம், உங்களோட குடும்பத்தின் விஷயம், உங்களோட செப்பரேட் விஷயங்கள் எதாய் கொள்ளட்டுமே, அது என்ன பிரச்சனையாய் கொள்ளட்டுமே, அனைத்துக்கும் பரிகாரம் இயேசுவிடத்திலே உண்டு. பூர்ணமாய் விசுவசிக்கணும், பூர்ணமாய் நம்பணும். என் இயேசு எனக்கு பரிகாரி, அவருடைய பிரச்சனை பரிகரித்து தருவார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நாணித்து போக மாட்டேன், நான் கண் கலங்க மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார், இனிமேல் என்னை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றா, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஒரு மேன்மை பாராட்டுகிற அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உங்களோட குடும்பத்தை மாற்றப் போகிறார். உங்க பிரச்சனைக்கு முன்னே கர்த்தர் கிரியை செய்கிறார். அவருடைய வல்லமை உள்ள கரம் அங்கே தொடப்பட்டு கொண்டிருக்கிறது, கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனபடினால பூர்ண விசுவாசத்தோடு, பூர்ண தைரியத்தோடு, பூர்ண பலத்தோடு தெய்வ கிருபையில நில்லுங்க. ஒரு போதும் இயேசுப்பா உங்களை கைவிட மாட்டார். நீங்க வெட்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்க மாட்டார். பிரச்சனைகளை தூக்கி தலையில வைக்காதுங்க, அதை பெருசுபடுத்தாதுங்க, அதை சொல்லி 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 அதை அப்படியே நீங்க வளர்த்தாதுங்க. அதுக்கு பெரிய கனவும் மகிமையும் மரியாதை எல்லாம் கொடுப்பாதுங்க. அரை காசு போலும் உங்களோட பிரச்சனை நீங்க மதிக்க கூடாது. வியாதியானால் அதை சொல்லி சொல்லி நீங்க பெருசுபடுத்தக்கூடாது. எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்குது, எனக்கு அப்படி இருக்க சொல்லி அதை பெருசுபடுத்தக்கூடாது. அற்பமா நினைக்கணும், அற்பமா நினைக்கணும். அது ஒன்றுமே இல்லை, உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க பாருங்க, இவ்வளோ பெரிய போராட்டம் எத்தனை தினங்களை நான் அனுபவிக்கிறேன். அப்பளும் கூடி மேக்சிமம் என்னோட ஜெபத்தை நிறுத்தாம நான் கொண்டு வரது பார்த்தீங்களா? அது நீங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளோ முடியாத ஒரு கண்டிஷனிலும் உங்களுக்கு நான் ப்ரேயர் பண்றேன், நான் கூட்டங்களில் பேசுறேன், கன்வென்ஷன்ல பேசுறேன், மேடையில பிரசங்கம் பண்றேன். இதெல்லாம் எது எப்படி? விசுவாசம்.
விசுவாசம். எப்படி அந்த இப்படிப்பட்ட நிலைமையில போய் மேடையில் ஏற முடியும்? இதான் விசுவாசம். எவ்வளோ ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன், எவ்வளோ ஜனங்களுக்காக பிரசங்கம் பண்றேன், ஆலோசனை கொடுக்கிறேன், இதான் விசுவாசம். அப்படி செய்தனால தான் இன்னைக்கு சுகப்படுத்தி உங்க முன்னாடி கர்த்தர் என் போன ஜீவனை திருப்பி தந்து உங்க முன்னாடி என்னை கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. அப்ப நீங்களும் இப்படி நம்பணும், நீங்களும் விசுவாசிக்கணும். பாஸ்டருக்கு இப்படி எல்லாம் இயேசுப்ப விடுதலை கொடுக்கும்போது எனக்கும் விடுதலை தருவாங்க, என் குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கும், என் பலவீனத்துக்கு அற்புதம் நடக்கும், என் வியாதி மாறும், என் கஷ்டம் மாறும், என் கண்ணீர் மாறும், என் புலம்பல் மாறும், எல்லா பிரச்சனைக்கு இயேசு எனக்கு பரிகாரம் தருவார், நிச்சயமா எனக்கு விடுதலை உண்டு. இந்த வசனங்கள் எல்லாம் நான் நம்புறேன், இந்த வசனத்தை எல்லாம் நான் நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஒரு மேன்மை பாராட்டுகிற ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்துக்குள்ளே தெய்வம் இன்றைக்கு உங்களை நடத்த போகிறேன். இன்னைக்கு பகல் நீங்க போகிற இடங்கள், செய்கிற வேலைகள், உங்களோட பிரயாணங்கள், நீங்க எந்தெந்த இடத்துல டிராவல்ஸ் பண்றீங்களோ, உங்க எந்தெந்த வேலைகள் செய்றீங்களோ, எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்க போறீங்களோ, எல்லா இடத்துலையும் கர்த்தர் கூட வந்து உங்களை அற்புதகரமா நடத்துவாங்க, அதிசயமா நடத்துவாங்க. இன்றைக்கு உங்களோட தேவைகள் எல்லாம் இயேசுவை சந்திப்பாங்க. உங்களை பட்டினியா வைக்க மாட்டேன், கஷ்டப்படுத்த விட மாட்டேன், அள வைக்க விட மாட்டேன், சோர்ந்து போக விட மாட்டேன், வெட்கப்பட விட மாட்டேன். உங்க தேவைகள் எல்லாம் இயேசுவை சந்திப்பார். இந்த ஜெபத்தை கேட்டு உனக்கு நம்பணும். என் வியாதி எல்லாம் மறைந்து போகுது, என் பலவீனம் எல்லாம் மறைந்து போகுது, இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், நான் சுகமானேன்னு சொல்லி தைரியமா 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 விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை மறக்க மாட்டார், அவர் உங்களை தள்ளி களைய மாட்டார். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் பலத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் தீர்க்காயுசையும் சந்தோஷத்தையும் தந்து உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவரை மகிழத்தக்க நிலைமையில, கம்பீரித்தவரை ஆராதிக்கத்தக்க நிலைமையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா நம்புங்க. இந்த ஜெபமும் ஆலோசனை உங்களுக்கு போதுமான நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருவரையும் மறுபடியும் இந்த கருத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நிச்சயமா நம்புங்க, விசுவாசிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எனக்காக செபிங்க. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ்.